கடகலக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ கடகலக்னத்திற்கான அவயோகர் என்று பார்க்கும்போது முதல்நிலை அவயோகராக வரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவான் எந்த நிலைகளில் எங்கே இருந்தால் நல்ல அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் இருப்பது நல்லது. 10ல் அவர் நீசமே ஆனாலுமே இங்கே அந்த சனிக்கு குருவோட பார்வையோ இல்லை சேர்க்கையோ கிடைக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இல்லை ஒரு வளர்பிறை சந்திரனோட பார்வை இருப்பது நல்ல அமைப்பு. அதே மாதிரி ஒரு சுக்கிர பார்வை இருப்பதும் நல்ல அமைப்பு தான். இந்த சனி 8, 7, 2, 1 போன்ற இடங்களில் இருப்பது நல்ல அமைப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் அப்படி 8வது இடம்னு சொல்கிறேன்னா, 8வது இடத்துல சனி ஆட்சி ஆகிறது இல்லை 7வது இடத்துல சனி ஆட்சி ஆகிறது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா 8வது வீட்டு பலன்கள் அத்தனையுமே அப்படியே கொடுப்பாரு. அடுத்தது உங்களுக்கு புதன் உங்களுக்கு இங்கே அவர் 3, 12க்கு அதிபதி அப்படின்றனால அவருமே 3, 6, 11, 12 போன்ற இடங்களில் இருப்பது நல்ல அமைப்பு. அதுவும் இங்கே புதன் தனித்து இருப்பது நல்ல அமைப்பு. அதாவது சனி கூட சேராமல் இல்லை ராகு கேதுக்களால் பிடிக்கப்படாமல் இருக்கிறது நல்ல அமைப்பு. குருவோட சேர்க்கை பார்வை நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும்.